ஆந்திராவில் அரசியல் தலைவர்கள் தீவிரமாக இறுதிக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், அங்க தலைவர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் என்னென்ன மாதிரியான யுக்திகள் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க? இன்றைய பிரச்சாரத்தினுடைய முக்கிய அம்சங்கள் எல்லாம் என்ன? அதாவது ஆந்திராவில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தலைவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். மே 13ஆம் தேதி திங்கட்கிழமை வாக்குப்பதிவானது நடைபெற உள்ளது. இதற்காக இறுதிக்கட்ட பரப்புரையில் அந்தந்த கட்சி தலைவர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். தெலுங்கு தேச கட்சியின் சார்பில் சந்திரபாபு நாயுடு நந்தியாலா மற்றும் சித்தூர் மாவட்டத்தில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதே போன்று ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஜனசேனா கட்சி தலைவர் பவன் கல்யாண் போட்டியிடக்கூடிய பிட்டாபுரத்தில் தனது இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை மேற்கொண்டு அங்கு போட்டியிடக்கூடிய வங்கா கீதாவை வெற்றி பெறுவதற்காகவும் மற்றும் மாநிலம் முழுவதும் உள்ள ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து இறுதிக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். இதே போன்று ஜனசேனா கட்சி தலைவர் பவன் கல்யாண் காக்கிநாடாவில் தனது பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். திருப்பதியில் உள்ள ஜனசேனா கட்சி வேட்பாளர் மற்றும் தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து இன்று காலை பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா இன்று காலை ரோட் ஷோ நடத்தி பிரச்சாரம் மேற்கொண்டார். காங்கிரஸ் வேட்பாளராக கடப்பா மாவட்டத்தில் கடப்பா எம்பி தொகுதியில் போட்டியிடக்கூடிய ஒய்.எஸ். ஷர்மிளாவை ஆதரித்து காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி இறுதிக்கட்ட பரப்புரை மேற்கொண்டார். தொடர்ந்து இன்னும் அரை மணி நேரம், இன்னும் சில நிமிடங்களில் தேர்தல் பரப்புரைக்கான இறுதிக்கட்டம் எட்டியுள்ள நிலையில் இன்று முதல் தற்பொழுது முதல் 48 மணி நேரம் எந்தவித பிரச்சாரம் மற்றும் டிவிகளில் தொலைக்காட்சிகளிலும் மக்களிடமும் யாரும் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அதன்படி இன்னும் சில நிமிடங்களில் பரப்புரையானது இறுதிக்கட்டத்தை எட்ட உள்ளது. நாளை வாக்கு மையங்களுக்கு அந்த வாக்கு இயந்திரங்கள் அனைத்தும் கொண்டு செல்லப்பட உள்ளது. மொத்தம் 46,000 வாக்கு மையங்களில் இந்த வாக்குப்பதிவானது நடைபெற உள்ளது. 13ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவானது நடைபெற உள்ளது. 6 மணி வரை வரிசையில் காத்திருக்கும் வாக்காளர்களுக்கு அனுமதிக்கப்பட உள்ளதாகவும், இரவு 10 மணிக்கு மேலானாலும் இறுதி வாக்காளர்கள் வரை வாக்குப்பதிவு செய்யப்படும், அனுமதிக்கப்படும் என்று தேர்தல் அதிகாரி முகேஷ் குமார் மீனா தெரிவித்துள்ளார். இதே போன்று இங்க வாக்குப்பதிவை அமைதியான முறையில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருப்பதாகவும், குறிப்பாக திருப்பதி ஆந்திர மாநிலத்திலேயே அதிகபட்சமாக திருப்பதியில் மட்டும் 46 வேட்பாளர்கள் போட்டியில் உள்ளார்கள். இதன் காரணமாக திருப்பதி மற்றும் சந்திரகிரி மிகவும் பதற்றமான தொகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த 2 தொகுதிகளிலும் 24 மணி நேரம் வாக்குப்பதிவு மையம் மற்றும் வெளியேவும் உள்ளேயும் வெப்காஸ்டிங் நேரடியாக வைத்து தொடர்ந்து தேர்தல் அதிகாரிகள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.